Hello friends, welcome to Devi's Kitchen. இன்னைக்கு நம்ம புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பச்சை கடலைப்பருப்பு, அடுத்ததா 1/2 கப் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு பாதி அளவுக்கு வறுபட்டிருக்கு. இப்போ இதில் 8 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி சின்னசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 6 பல்லு பூண்டு, 6 வரமிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் திரும்ப நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருவேப்பிலை இல்லாமல் கூட செய்யலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி புதினா சட்னிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேண்டான்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளியை குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி பருப்பில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடைசியாக புதினா சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், புதினா சட்னி அரைச்சாச்சு, சூப்பராக இருக்குது. ரொம்ப நைஸ் இல்லாமல் கொஞ்சம் குறையாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னியை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய், இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள், தாளிச்சாச்சு, ரெடியாக இருக்குது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம புதினா சட்னியில் ஊற்றிடலாம். இந்த புதினா சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.